தமிழகத்தை பொறுத்தவரை இனி வருகிற நாட்களில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழையானது பதிக வாய்ப்புள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த மழையை பொறுத்தவரை எந்த தேதிகளுக்கு கனமழையானது முடிவடைகிறது. அது சொல்ல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. அதாவது தென் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாகி இருந்தது. தென் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. புதுவையில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக ஜனவரி 1ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும். ஜனவரி 2ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இந்த மழையை பொறுத்தவரை ஜனவரி 2ஆம் தேதி பிறகு அனைத்து மாவட்டங்களுக்கும் வெயில் காணப்படும். மழை குறைந்துவிடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 30°C ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24°C ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான பனிமூட்டம் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 30 முதல் 31°C ஊட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23 முதல் 24°C ஊட்டியும் இருக்கக்கூடும். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் ஜனவரி 4ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் ஜனவரி 1ஆம் தேதி இலங்கை கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஜனவரி 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை எச்சரிக்கை ஏதுமில்லை. அரபிக்கடல் பகுதிகளில் ஜனவரி 1ஆம் தேதி குமரி கடல் பகுதிகளை ஒட்டிய மாலத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஜனவரி 2ஆம் தேதி மாலத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஜனவரி 3ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை தென்கிழக்கு அரபிக்கடலின் தெற்கு பகுதிகள், மாலத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழைநிலவு. திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து 14 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் காக்காட்சி 12 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் நாலுமூக்கு 13 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை, ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் கேவிகே AWS, நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம், திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம், நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் AWS, கன்னியாகுமரி மாவட்டம் பாலமூர் தலா 3 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு, புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல்குடி, திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி, ராமநாதபுரம் மாவட்டம் தங்கசிமிடம், திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி, ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன், நாகப்பட்டினம் மாவட்டம் கொடியங்கரை, கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி, ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி தலா 2 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் மூளைக்கரைப்பட்டி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தென்பரநாடு, ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை, புதுக்கோட்டை மாவட்டம் மீமிசல், திருநெல்வேலி மாவட்டம் கண்ணடியன் அணைக்கட்டு, திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை, திருநெல்வேலி மாவட்டம் அம்மாசமுத்திரம், புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில்,
ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் பல்லமூர் குளம், ராமநாதபுரம் மாவட்டம் தீர்த்தாண்டதானம், ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம், ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி, சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை, தென்காசி மாவட்டம் கடனானை, சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம், நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு, விருதுநகர் மாவட்டம் அரும்புக்கோட்டை, திருவாரூர் மாவட்டம் நன்னிலம், கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி, ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி ஏடபிள்யூஎஸ், புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி, திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணை, விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர். தலா 1 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான வெப்பநிலை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை கன்னியாகுமரியில் 33.2 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை ஈரோட்டில் 16.5 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க.